வெரி குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்துருந்தோம்? ப்ரோனவுன்னா என்னன்னு புரிஞ்சுருந்திருப்போம் இல்லையா? உங்க எல்லாருக்கும் கிளியரா ப்ரோனவுன்னா என்னன்னு? வேர்ட் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தையை தான் நாம் பிரதிபெயர் சொல், அதாவது ப்ரோனவுன் என்று அழைக்கிறோம். A word used instead of அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு பதிலாக. instead of a noun. Word used instead of a noun is called as pronoun. So we were seeing these two topics while I taught pronoun, subject and object pronoun. Subject pronoun and object pronoun. இது எப்படி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் மேம்? சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல என்னெல்லாம் வார்த்தை வரும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல என்னெல்லாம் வார்த்தைகள், அதாவது ப்ரோனவுனாக நம்ம உபயோகிப்போம், பயன்படுத்துவோம் வாக்கியத்துல அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாலே நமக்கு சுலபம். ஓகேயா? இந்த டேபிளை முதல்ல வரைஞ்சி வச்சுருங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல நம்ம என்ன ப்ரோனவுன்கள்லாம் பயன்படுத்துறோம், ஏன் இந்த ப்ரோனவுன் தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா பயன்படுத்துறோம் அப்படிங்கறத எக்ஸாம்பிள்ஸா பாக்கிறத நமக்கு இன்னும் கிளியரா புரிய வரும். அந்த வார்த்தை வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுனா தான் நம்மளால பயன்படுத்த முடியுங்கிறத எக்ஸாம்பிள்ஸா பாக்குறது புரிஞ்சுக்க முடியும். As of now, you please make note down of the words that we will use as subject pronoun as well as object pronoun that I'm going to write for you now. Okay? I, you, he, she, it, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரா இருக்கிறது ஐ. இதுவே பன்மை வார்த்தையாக இருந்தா வி. அவர்கள் அப்படிங்கிற பொழுது தே. நான் இதை தமிழ சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், முதலாவது நபர், அதுவும் ஒருமை வார்த்தை ஐ, நான், நீ அல்லது நீங்கள். இந்த இரண்டு வார்த்தைகளுக்குமே நாம் ஆங்கிலத்துல யூன்னு தான் நம்ம சொல்லுவோம், யூஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். This word remains the same even if it is in singular or plural form. It doesn't have any change. He, she, அவன், அவள், நாங்கள், அவர்கள். நான், நீ அல்லது நீங்கள், அவன், அவள், அது, நாங்கள், அவர்கள். இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுனா தான் பயன்படுத்துவோம். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹீ இஸ் குட் அட் டிராயிங். அவன் வரையதுல அவன் சிறப்பா வரைவான். ஷீ லைக்ஸ் டான்சிங். அவளுக்கு நடனம் ஆட பிடிக்கும். நீ பார்த்தோம்னா யாருக்கு நடனம் ஆட பிடிக்கும்? அவளுக்கு நடனம் ஆட பிடிக்கும். எந்த இடத்துல வருது? வாக்கிய ஆரம்பத்திலேயே வருது. இன்னொன்னு நம்ம கவனிச்சோம்னா இந்த செயலுக்கு முன்னாடி உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தையா தான் இது இருக்கு. Before the verb only we are using the pronoun. Which pronoun? We are using the pronoun she. She likes dancing. அவளுக்கு நடனம் ஆடுவது பிடிக்கும். We went to the zoo. நாங்கள் ஜூக்கு போனோம். யார் போனா ஜூக்கு? we, நாங்கள். போறதுங்கிறது verb இல்லையா? verbக்கு முன்னாடி வருது இந்த வார்த்தை வி, நாங்கள். நாங்கள் ஜூவுக்கு சென்றோம். யார் போனா? நாங்க போனோம். போறோங்கிற வார்த்தைக்கு முன்னாடி பயன்படுத்துற வார்த்தை தான் வி, அதாவது நாங்கள். தே, அவர்கள். இந்த வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுனா உபயோகிப்போம். சரி, அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல என்னெல்லாம் வரும் மேம்?
இந்த ஐங்கிற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துல, அதாவது அந்த செயலானது யாரை போய் அடைகிறதோ அத நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு சொல்லுவோம். இட் கம்ஸ் ஆஃப்டர் தி வெர்ப் ஆர் a preposition. ஓகே, ஒண்ணு verb ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் நம்ம எழுதுறோம். நான் முன்னாடி preposition பத்தி சொல்லி இருந்திருப்பேன். It is a word which is used before a noun or a pronoun and that tells us it interconnects with the other words in the sentence after a verb or after a preposition. To, in, inside, into குதிக்கிறது அந்த ஆக்டிவிட்டி மூலியமா சொல்லி கொடுத்திருந்திருப்பேன். me, you, him, her, us, them. நான் ஏன் இங்க யூவும் இட்டும் சர்க்கிள் பண்ணியிருக்கேன்னா, இந்த யூவும் இட்டுங்கிற வார்த்தை நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனோனாவும் பயன்படுத்துவோம், ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாவும் பயன்படுத்துவோம். அது வாக்கியத்தை பொறுத்து அது அதோட உபயோகம் நமக்கு தெரிய வரும். But one thing to be remembered over here is we use it as a subject pronoun as well as an object pronoun. Okay, these are all the set of words that we are using as subject pronoun. These are all the set of words that I'm using as object pronoun. You may make note of these words. After this, we are going to see lot of sentences how it is used. எப்படி ஒரு வார்த்தைக்கு இந்த வார்த்தைகள் தான் சப்ஜெக்ட் ப்ரோனோனா பயன்படுத்தப்படுறது, ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா இந்த வார்த்தைகள்லாம் தான் பயன்படுத்தப்படுது, அதை பயன்படுத்தினாதான் அர்த்தமுள்ள வாக்கியமா ஆகுதுங்கிறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, for time being, please make note of this table. I'll just wait for a minute. Subject pronouns are the pronouns that perform action in a sentence. ஒரு வாக்கியத்துல எடுத்துட்டோம்னா யார் அந்த செயலை செய்யறாங்கிறதே நம்மளால எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னா அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வச்சா. Performs the action in a sentence. What is this object pronoun then? They are the pronouns that receive action in a sentence. எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கணும் வச்சுக்கோமே, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். I gave him a pen. She went along with her. அவளுடன் போனாள். She went along with her. Or she went. This is a little confusing. As we are in the beginning stage, I'll write this pronoun. She went along with him. அவனுடன் சென்றாள். She went along with him. Okay. இந்த ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் நான் எடுத்துருக்கேன். நம்ம தினைக்குமே டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய ஒரு வாக்கியம், பயன்படுத்துற ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஐ கேவ் ஹிம் அ பென். நான் அவனிடம் ஒரு பேனாவை கொடுத்தேன். ஐ கேவ் ஹிம் அ பென். யார் கொடுக்கறா பேனாவை? நான் கொடுக்குறேன் இல்லையா? நான் என்ன பண்றேன்? நான் இங்க எஸ் எழுதிக்கிறேன். எஸ்னா சப்ஜெக்ட். யார் பேனாவை கொடுக்குறா? நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். நான் என்ன பண்றேன்? கொடுக்குறேன். இந்த கொடுக்குறேங்கிறது என்ன? ஒரு செயல் சொல், verb.
இந்த கொடுக்கறேங்கிறது நான் யார்கிட்ட கொடுக்கறேன்? அவன்கிட்ட கொடுக்கறேன். I gave him. Who is receiving the verb? அந்த ஆக்ஷன் யாருக்கு போய் சேருது? அதாவது இந்த பேனா யாரை போய் அடையுது? அவனை போய் அடையுது. I gave him a pen. So he is the receiver of this object or receiver of this action. So the word இங்க உபயோகிக்கப்படுத்திருக்கிற வார்த்தை ஒரு நபருடைய பெயரா இல்ல. ராஜா கேவ் ராமு a pen அப்படி இருந்ததுன்னா இங்க ப்ரோனவுனா உபயோகிக்கப்பட்டிருக்கா? இல்ல, ஒரு நபரோட பெயராதான் சொல்லப்பட்டிருக்குங்கலாம். ஆனா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஒரு நபருடைய பெயரா எழுதுறதுக்கு பதிலா பெயரா எழுதுறதுக்கு பதிலா அப்படின்னாலே அது என்ன அர்த்தம்? ப்ரோனவுன்னு அர்த்தம். ஒரு நபருடைய பெயருக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான் பிரதிபெயர் சொல் என்று நாம் அர்த்தமாக பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொண்டோம். அதே போலதான் இப்ப ஐங்கிறது ஒரு ப்ரோனவுன் சப்ஜெக்ட் இடத்துல இருக்கு. அதாவது அவன் தான் அந்த செயலை செய்யறான். செயல்ங்கிறது என்ன இந்த வாக்கியத்துல? கேவ். யாருக்கு கொடுக்கறான்? அவனுக்கு கொடுக்கறான். So this again is a pronoun. So this is object pronoun. என்ன கொடுக்கறான்? a pen. ஒரு பேனாவை கொடுக்கலாம். This is immaterial for us right at the moment. என்ன கொடுக்கறாங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. யாருக்கு கொடுக்கறா, யாரு செயலை செய்யறா, அந்த செயல் யாரை போய் அடையுது. So doer of action performs action in a sentence. subject pronoun சொன்னோமா? So ஐங்கிற வார்த்தை நம்ம எங்க எழுதியிருக்கோம்? சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இடத்துல எழுதியிருக்கோம். நான் அவனிடம் ஒரு பேனாவை கொடுத்தேன். அவனிடம், அவனுக்கு I gave him. நான் அவனுக்கு ஒரு பேனாவை கொடுத்தேன். him, it is coming in the place of object. யாருக்கு போய் அந்த செயல் அடைகிறது? Okay. She went along with him. அவள் அவனுடன் சென்றார். Who went? யார் போனா? அவ போனா. யாரோட போனா? அவனோட போனா. went. After this verb it is coming. இங்க கவனிச்சீங்கன்னா செயலுக்கா பிறகு உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். செயலுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகின்றது தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதாவது செயலை செய்யறதுக்கு முன்னாடி யாரு செய்யறாங்கிறது தெரியணும் இல்லையா? வேர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வருமா? இல்ல. சப்ஜெக்ட் ஆனது அப்புறம் வேர்ப். இந்த வேர்ப் யாரை போய் அடையுது அப்படிங்கிறது தான் நம்ம சென்டென்ஸோட ஃபார்மேட்டாவே இருக்கு. So before the verb subject pronoun appears, after the verb object pronoun appears. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க வேர்புக்கு முன்னாடி வருதுதான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன், வேர்புக்கு பிறகுதான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ங்கிறது வரும். word used instead of a noun is pronoun. ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் பிரதிபெயர் சொல். அந்த பிரதிபெயர் சொல்ல இரண்டு விதம், சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். செயலை யார் செய்கின்றார்களோ அந்த செயலை செய்யக்கூடிய அந்த பிரதிபெயர் சொல்கள் என்னவெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்? ஐ, யூ, ஷி, இட், வி, தே. இந்த செயலானது யாரை போய் அடைகிறதோ அதை பயன்படுத்தக்கூடிய பிரதிபெயர் சொல்கள் எல்லாம் me, you, him, her, us, them, it. Always subject comes before the verb. When she along with him அப்படி சொல்லுவோமா? ஏன் மேம் சொல்லக்கூடாது? யாருக்காவது சந்தேகம் வந்திருக்கலாம். இன்னமும் மிஸ் வந்து வேர்புக்கு முன்னாடிதான் சப்ஜெக்ட் வரும்னு சொல்றாங்க. ஏன் நான் வேர்புக்கு அப்புறம் எழுதி பார்க்க கூடாது? எழுதி பார்ப்போமே. எழுதி பார்த்தா அது வந்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸா இருக்கா? she went along with him நான் சொன்னேன். went she along with him அப்படி போட்டு பார்ப்போமே. it doesn't make a clear sentence and a right sentence. அது ஒரு சரியான வாக்கியமாக இருக்காது. எப்பொழுதுமே ஒரு செயலை செய்யக்கூடிய நபர் யார் அந்த செயலை செய்கின்றாரோ முதலில் வரும், பிறகு செயலானது எழுதப்பட்டிருக்கும். அந்த செயல் யாரை போய் அடைகிறதோ அந்த பேட்டர்ன்ல தான் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். அதுவும் நம்ம இங்க பார்த்தது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் ஒரு வாக்கியத்திலே வந்து ஆக்டர். ஒரு படத்துல பார்த்தோம்னா யாரை பத்தி பேசப்படும்? அந்த படத்தோடைய ஹீரோவை பத்தி பேசப்படும். ஸோ சென்டென்ஸ்ல இங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் ஹீரோ.
ஓகே. ஆப்ஜெக்ட் ப்ரோனோன்ங்கிறது ப்ரெப்போசிஷன் ஆனதுக்கு அப்புறமும் எழுதப்பட்டிருக்கலாம். இங்க வேர்பும் இருக்கு, ப்ரெப்போசிஷனும் இருக்கு. along with him, she went along with him. அவள் அவனுடன் சென்றாள். she went along with him. Preposition. So we can find object pronouns after a verb. சில சென்டென்ஸ்ல ரெண்டுமே இருக்கும், வேர்பும் இருக்கும், ப்ரெப்போசிஷனும் இருக்கும். சிலதுல வேர்பு காண அப்புறம் உடனே வந்துடும். ஓகே. So object pronouns are written after a verb or after a preposition. I hope I am not confusing you. I am making it clear. Is there any doubts until now to anyone? இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா, உங்களை குழப்பமா இருக்காங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லலாம். If at all you aren't clear, please let me know so that I shall finish this and move on to other examples. I work in a school. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறேன். நீ ரொம்ப வேடிக்கையா இருக்க. You are funny. You are funny. He lives in Paris. அவன் பாரிஸில் வசிக்கிறான். It is a nice car. எல்லா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இது வரைக்கும் நம்ம எழுதினோம் இல்லையா, அதை வச்சுதான் இந்த வாக்கியத்தை எழுதுறேன். It is a nice car. அது ஒரு நல்ல கார். It is a nice car. They don't watch TV. அவர்கள் டிவியை பார்க்க மாட்டார்கள். They don't watch TV. We speak English. நாங்கள் ஆங்கிலத்தை பேசுகிறோம். முதல்ல ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டோம்னா நீங்க என்ன பண்ணுங்க, யார் பண்றா இந்த செயலை, அந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. யார் ஸ்கூல்ல வேலை பார்க்கறா? நான் வேலை பார்க்கிறேன். யாரு ரொம்ப கோமாளித்தனமா இல்ல வேடிக்கையா இருக்கா? நீ ரொம்ப வேடிக்கையா இருக்க. யூ ஆர் ஃபன்னி. யார் வசிக்கிறா பாரிஸ்ல? அவன் வசிக்கிறான். He lives in Paris. அது ஒரு அழகான கார். இட் இஸ் a nice car. அதுங்கிற பொழுது இட். அவர்கள் டிவி பார்க்க மாட்டார்கள். நாங்கள் ஆங்கிலத்தை பேசுகிறோம். யார் பேசுறா? நாங்க பேசுறோம். இங்க கவனிங்க, verb அண்டர்லைன் பண்றேன். lives, is, watch, speak. வேர்புக்கு முன்னாடி வருது, செயலுக்கு முன்னாடி உபயோகிக்கப்படுறதுதான் the subject pronoun. யார் அந்த செயலை செய்கின்றார்களோ, நான் என்ன சொன்னேன், அந்த சென்டென்ஸ்க்கே சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் ஹீரோன்னு சொன்னேன். பிகாஸ் இட் டெல்ஸ் us who performs the action. So I, you, he, it, they, we. All these words that I have circled in red pen are subject pronouns because they are the ones performing the action. நான் இங்க சர்க்கிள் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தைகள் தான் அந்த வாக்கியத்தையே செயலை செய்யுது. ஒரு வாக்கியத்துல செயலை பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் தான் நான் இப்போ சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரோனோங்கிறது ஒரு வேர்புக்கு அப்புறமாவோ ஒரு ப்ரெப்போசிஷனுக்கு அப்புறமாவோ வருவோம்னு சொன்னேன். இந்த சென்டென்ஸ்ல எல்லாத்துலயுமே யாரு செயலை செய்யறா அப்படிங்கிறது மட்டும் தானே எழுதியிருக்கு. ரெண்டு ப்ரோனவுன் இல்லையே எங்களுக்கு, அப்புறம் அது எப்படி புரியும்? அது நான் இப்ப புரிய வைக்கிறேன். She calls me every day. அவ என்ன தினைக்குமே கூப்பிடுவா. She calls me every day. அவ என்ன தினைக்குமே கூப்பிடுவா. I like her a lot. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்.
I like her a lot. Give it to him after lunch break. அத அவன்கிட்ட லஞ்ச் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்துரு. ஏதோ ஒரு பொருள் randomly I've written the sentence. She calls me every day. அவ என்ன தினைக்குமே கூப்பிடுவா. கூப்பிடுறா, அவ கூப்பிடுறா. I like her a lot. யாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்? யாருக்கு அவள ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். Give it to him after lunch break. அவன்கிட்ட அதை கொடு லஞ்ச் பிரேக் ஆன பிறகு. யார கூப்பிடுறா? என்ன கூப்பிடுறா? She calls me every day. யார் கூப்பிடுறா? அவ கூப்பிடுறா. யார கூப்பிடுறா? என்ன கூப்பிடுறா? மீ. இந்த செயலானது யார போய் அடையுது? என்ன போய் அடையுது? I like her a lot. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். Give it to him after lunch break. இங்க சர்க்கிள் பண்ணியிருக்கிறது, அதாவது சிவப்பு நிறத்துல சர்க்கிள் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதுவே கருப்பு கலர்ல பாக்ஸ்ல நான் போட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த பிளாக்ல எழுதியிருக்கிறதெல்லாம், அதாவது பிளாக் பென்ல மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். The one which have circled in red are subject pronouns. ஏன்னா அதுதான் அந்த வாக்கியத்தை செயலை செய்யறது. செயலை யார போய் அடைகிறது? இந்த நபர்கள் எதை வந்து நான் பாக்ஸ்குள்ள எழுதியிருக்கேனோ செயலானது இவங்களை போய் அடையுது. So these words are subject pronouns. The one which is written in a box are object pronoun. ஏன் இந்த வார்த்தைகள்லாம் தான் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா உபயோகிக்கணும்? நீங்க சொன்னேன் இல்லையா, ஐ, யூ, வி, தே, அந்த வார்த்தைகள்லாம் எழுதினா என்ன? இங்க she calls they every day. They every day. She calls they every day. Does it make a meaningful sentence? ஒரு அர்த்தமுள்ள வாக்கியமா இருக்கா? I like he a lot. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனா ஏன் வந்து he எழுதக்கூடாது? ஏன் இந்த இடத்துல she எழுதக்கூடாது? I like she a lot. ஏன்னா இந்த வார்த்தைகள், அதாவது he, sheங்கிற வார்த்தைகள் எல்லாமே செயலை செய்யக்கூடிய நபர்களா தான் நம்ம பயன்படுத்துவோமே தவிர செயலை வாங்கக்கூடிய நபர்களா அந்த ப்ரோனோனா நம்ம உபயோகிக்க மாட்டோம். If at all you use and see, if at all you read it as a sentence and see, it will not make a clear sentence. ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா அது இருக்காது. I like him a lot. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். I like she a lot. தமிழை டிரான்ஸ்லேட் பண்றத மேபி அர்த்தம் கொடுக்கலாம். ஆனா ஆங்கிலத்துல நம்ம வாசிக்கிறத it doesn't make a clear meaningful sentence. Give it to him after lunch break. So these words will definitely be used as object pronoun and it can't be used as subject pronouns. Her like I a lot. அப்படி எழுதினோம், எழுதி பார்ப்போமே மேம். Her like I a lot. Does it make a correct sentence? சரியான வாக்கியமா? கிடையாது. நான் இன்னொன்னு என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ்ங்கிறது ஒண்ணு வேர்புக்கு அப்புறம் பயன்படுத்தப்பட்டிருக்கும், ஆஃப்டர் வேர்ப் ஆர் ஆஃப்டர் ப்ரெப்போசிஷன். இங்க கவனிச்சோம்னா இந்த ரெண்டு வாக்கியங்கள்ல வேர்ப் ஆனதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எழுதப்பட்டிருக்கும். இந்த வாக்கியத்துல ப்ரெப்போசிஷன் டு, between, for, from, with, all these words are preposition. So we are noticing the pronoun, object pronoun appearing after preposition. Preposition ஆன பிறகு
எழுதப்பட்டிருக்கு. So object pronouns can either be written after a verb or after preposition, or both can be written in a sentence. What I do, I write few sentence, 2 to 3 sentence. எது subject pronoun, எது object pronoun நீங்க சொல்லணும். ஓகே, செயலை யார் செய்யறாலோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன், செயலை யார் போய் அடையுதோ அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். கரெக்டா? பேசிக் டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். செயலுக்கு பிறகு எழுதப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், செயலுக்கு முன்பாக எழுதப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். She is there for me. அவ எனக்காக இருக்கா. She is there for me. Don't take it from us. அதை எங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்காத. Don't take it from us. நீங்க எப்படி பதில் சொல்லலாம்? ஒன்னு எழுதி எஸ் வந்து ஷீனும், ஓ வந்து மீனும் எழுதலாம். ஓபி, ஓபினா ஆப்ஜெக்ட் ப்ரோனோம், எஸ்பினா சப்ஜெக்ட் ப்ரோனோம். ஓகே, டு யூ லைக் இட்? உனக்கு அது பிடிச்சிருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல எது சப்ஜெக்ட் ப்ரோனோன் மட்டும் எனக்கு சொல்லுங்க. வார்த்தையை மட்டும் நீங்க டைப் பண்ணா போதும். சப்ஜெக்ட் ப்ரோனோனை மட்டும் டைப் பண்ணி சொல்லுங்க. ஷீ இஸ் தேர் ஃபார் மீ. அவ எனக்காக இருக்கா. இதுல எது சப்ஜெக்ட் ப்ரோனோன்? செயல் சொல்லுக்கு முன்னாடி உபயோகிக்கப்பட்டிருக்கும். யார் அந்த வாக்கியத்துல செயலை செய்யறாங்கிறத கண்டுபிடிப்போம். அதுதான் சப்ஜெக்ட் ப்ரோனோன். அதை வச்சுதான் கண்டுபிடிப்போம். சாரி, she is there for me. Come on students, please let me know what is the subject pronoun in the first sentence. She ya, me ya? Which word is subject pronoun in the first sentence? Is it she or me? Your answer, I'll be able to understand. You have understand whether you have understood it or not. உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறது என்னால தெரிஞ்சுக்க முடியும். ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. Is it she or me? அவள் எனக்காக தான் இருக்கிறாள். எனக்காக தான். யார் இருக்கா எனக்காக? அவ இருக்கா. சோ யார பத்தி பேசப்படுறது? அவளை பத்தி பேசுறது. சப்ஜெக்ட் ப்ரோனவுன். This for is a preposition. preposition ஆனதுக்கு அப்புறமும் நம்ம எழுதப்படுற ப்ரோனவுன் என்னன்னு சொன்னோம்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். Don't take it from us. அதை எங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்காத. இட், அத, எங்கள்கிட்ட இருந்து. எஸ்பி, இட்டுங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், அஸ்ங்கிறது ஓபி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். டு யூ லைக் இட்? உனக்கு அது பிடிச்சிருக்கா? உனக்கு யாருக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும். எதை பிடிச்சிருக்கா? அதை பிடிச்சிருக்கா. எஸ்பி சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இட் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஓபி. என்ன மேம் எஸ்பி ஓபின்னு எழுதிருக்காளேன்னு சந்தேகப்பட வேண்டாம். எஸ்பினா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஓபினா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். Okay, let us play a game as usual in the word wall.
இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனோம்னா அதை சார்ட் அவுட் பண்ணணும் இந்த இடத்துல. சப்ஜெக்ட் இடத்துல என்னெல்லாம் வார்த்தைகள் வரும்? ஐ, நான், ஷீ, அவள், வி, ஹி, அவன், யூ, this it and you both can be written in subject as well as object pronoun. They is subject pronoun. If I got right over it. Him, அவனுக்கு, அவளுக்கு, her, them. See whether it is right. One thing. This it can be written both in subject as well as object pronoun. Depending upon the sentence, it varies. Yeah, that is the reason if I have written it as wrong, it doesn't mean that we are wrong. I'll take 2 more minutes of yours. Sorry for delay. I haven't got a pen. நான் பேனாவை கொண்டு வரல. Can you give dash your pen, please? எனக்கு உன்னுடைய பேனாவை கொடுக்க முடியுமா? எனக்கு உன்னுடைய நீ வந்து எனக்கு பேனாவை கொடுக்க முடியுமா? Can you give dash your pen, please? என்ன வார்த்தை வரும்? என்னுடைய பேனாவை கொடு நான் கேட்கல. உன்னுடைய பேனாவை கொடு எனக்காக தயவு செஞ்சு அப்படின்னு கேட்கிறோம். Which word will we use over here? இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். மீயா, ஐயா, மையா. இந்த 3 வார்த்தையில இதை நம்ம பயன்படுத்தணும். Can you give me your pen, please? You had guessed it. Very good. This is Jack. Dash mother is so kind. இதுதான் ஜாக். அவனுடைய அம்மா ரொம்ப ரொம்ப கைண்ட், ரொம்ப நல்லா நடந்துப்பாங்க. This is Jack. His mother is so kind. He mother is so kind ன்னு சொல்ல மாட்டோம். இந்த சென்டென்ஸுக்கு பொருத்தமான வார்த்தை he mother is so kind ன்னு சொன்னா அது தப்பாயிடும். His mother, அவனுடைய அம்மா, அவனை பத்தி பேசப்படுது. அதனால hisங்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. Look at dash. She is so beautiful. அவளை பாரேன், அவ அவ்வளோ அழகா இருக்கா. அட்டுங்கிறது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க இந்த ப்ரோனோன் உபயோகிக்கப்படுது. அதனால இது ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். ஓகே, she is so beautiful. யாரு ரொம்ப அழகா இருக்கா? அவ ரொம்ப அழகா இருக்கா. சோ இங்க ஷீங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனோன். அவளை பாரேன். Look at her. This is Anne. Dash dad is really funny. Anne. இதுதான் Anne. அவளுடைய அப்பா ரொம்ப வேடிக்கையானவர். Dad, so sorry. Her dad is really funny. She dad is really funny. சொல்ல மாட்டோம். அவளுடைய அப்படின்னு வரும்பொழுது ஹர்ங்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. John is my best friend. I can tell dash everything. ஜான் என்னுடைய நெருக்கமான நண்பன். நான் அவனிடம் அனைத்தையும் சொல்லலாம். I can tell him. ஹிம்ங்கிற வார்த்தை தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா உபயோகிக்கணும். Donald and Mark are teachers. Dash students are smart. அவர்களுடைய மாணவர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள். Their students are smart. Their students are smart ஏன் மேம் சொல்ல மாட்டோம்?
இங்க வந்து ஏன் தே வார்த்தை உபயோகிக்க மாட்டோம்னா, அவர்களுடையன்னு சொல்ல போது அவர்கள் அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் பிளேயிங். அவர்களுடைய மாணவர்கள் என்னும் பொழுது தேர்ங்கிற வார்த்தை தான் சரி. ஓகேயா? I'll end the this question. Last question. Manchester United is my favorite football team. I like it. I like them. There. I like there. Manchester United is my favorite football team. அந்த அணிய பத்தி பேசுறோம். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒருத்தரை பத்தி பேசல, நிறைய பேர், பன்மை வார்த்தை. அதனால them தான் சரியான பதில். So in today's class, I guess I was able to explain, able to clarify your doubts pertaining to subject and pronoun and object pronoun, and was able to teach you in depth. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் கிளியரா இன் டெப்தா சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள யாருக்காவது சந்தேகம் இருந்தா ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி கேட்கலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். ரெடி டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.